கேள்வி கூட சொன்னாங்க. ஒரு பொட்டச்சி அண்ணன் கால பதமா அமைக்கிறாக்கா இந்த மாதிரி படுத்துக்கு நான் தூங்க சொன்னாங்க. இல்ல என் அண்ணனுடைய கால் கரங்களை பிடித்து விட்டதும் எங்கள் இருவருக்கும் மோகம் ஏற்பட்டு, அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல பல்கார பேர் வாங்க வாங்க ஒரு டப்பு என்ன செய்ய வேண்டும்? இவனுடைய மகன் முருகன் இருப்பிடம் அறியாது தெரியாது புரியாது என்று உரைக்கின்றார். உண்மை தெரியும் மாதிரி அந்த முருகன் தாயை தேடி வருவான் அல்லவா? அப்போது நம்முடைய பகையை தீர்த்துக் கொள்ளலாம்.
மங்காபுரத்தை இப்படிதான் தேவையான எதிர்பார்கள் இதுதான் வளர்ந்து மங்கி குடும்பம் அழுதோடு இதை யாருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த தோன்றை கங்கார செய்தார் பரிசாக அந்த முருகப்பெருமானே திருமணம் செய்து வைத்தார்கள் இதுதான் அருள் பகல் மறுபது நாளே அந்த ஒருவரையே இறைத்துக் கொண்டு கந்த கடவுள் மாற்றி சூழலை கருவற்ற சுப்பிரமணிய தேவத்தையே திருமணம் செய்து கொண்டு குறையில்லாமல் நீருடன் திருமணம் செல்வாமல் வாழ்ந்து கணவன் சென்று ஒரு வார காலம் ஆகிவிட்டது ஆனால் அவர் எங்கு சென்றிருக்கிறார் என்று செய்து கொண்டிருக்கிறார் அவர் இன்று வருவாரா நாளை வருவாரா நாளை மருந்து வருவாரா என்று எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறார் பார்க்கலாம் உள்ளத்தில் இருக்கு உன்னை நம்பியார் இருக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் என்று சொல்லக்கூடிய
இப்பொழுது பண்ருட்டி அல்லாமலே கண்டகோட்டை கிராமத்தைச் சேர்ந்த விஜயை பாராட்டுவதனாலே ரூபாய் 500 எனக்கு கணக்கு கொடுக்கிறார்கள். அதை உடைய சேர்ந்த வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் இதற்காக ரூபாய் 100 எனக்கு கணக்கு கொடுக்கிறார்கள். அவருக்கு மனமான நன்றி வணக்கம். இதுதான் என் கணவருக்காக பைவீதி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவரை பார்க்க வேண்டும். சரி சரி சற்று நேரம் ஆகும். சரவண கோயிலே 6 தாமரை மலர்களில் 6 அவதாரம் செய்து என் தாயானவர் உமையவர் வந்து என்னை அணைத்த பொழுது 6 முகமும் 12 கரங்களும் ஒரு உருவமாய் 6 முகன் முருகன் அழகன் கார்த்திகேயன் சரவணன் என்று பல நாமங்களை கொண்டு வாழ்ந்து வரும் தருவாயிலே ஆகிய ஒரு நாளிலே அசுர குருவாகிய சுக்கிர பகவானாக காளிகையின் மகளை மாயை அழித்து என்ன சொன்னா தெரியுமா? காசிய முருகனை கூடி வர சொல்ல அவளும் அப்படியே கூடி வந்து அகமுகி சிங்கமுகாசுரன் சூரபத்மன் என்ற பல அசுரர்களை பெற்றெடுத்தார். அப்படிப்பட்ட அரக்கர்களை வதைத்து இன்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வானை வள்ளியுடன் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு மனைவி தெய்வானியை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். பக்தர்களுக்காக காட்சி கொடுத்துட்டு வருகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் பக்தர்கள் தான் முக்கியமா? உங்கள் மனைவி உங்களுக்கு முக்கியமே கிடையாதா? அப்படியா? அப்படியா சுவாமி, நீ வந்தது போதும் தெரியுமா? சுவாமி கால் கணக்கு நடந்து வந்து காலெல்லாம் வரைக்கும் போது அமர்ந்த சுவாமி. ஆண்டவா, என் தெய்வமே, உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் எந்த பிறகு என்ன புண்ணியம் செய்தனோ தெரியவில்லை. அப்படியா சுவாமி? கடம்பா, கார்த்திகேயா, ஆண்டவா, மனம் வரைத்தே உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன். உன்னை மனம் வரைத்தேன்.
பக்தர்களுக்காக காட்சி கொடுக்க வேண்டும் அல்லவா? நான் புறப்படுகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் பக்தர்கள் பக்தர்கள் இப்பொழுதுதான் சிறிது நேரம் சந்தோஷமாக இருந்தோம். அதற்குள்ளே பக்தர்கள் நமக்கு முக்கியமாய். ஆமா, ஒரு கண்ணி பக்தர்கள் இருந்தாலும் இன்னொரு கண் மனைவி ஞாபகமே இருக்காதா? அப்படிதானே வைத்திருக்கிறேன். அப்படியா? பிறகு என்ன சந்தேகம்? சரி சரி நீங்கள் சென்று பாருங்கள். உங்களுக்காக நான் வழிவீதியில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? மஞ்சளில் காத்துக் கொண்டிருக்கின்றேன். பாட பழத்தோடு சீக்கிரமாக மக்கள் காட்சியளித்து விரைவாக வருவார்கள் சுவாமி. அப்படியா? அன்பு மனைவி தேரானை அடுத்தபடியாக ஆசை மனைவி வள்ளியை பார்க்க வேண்டும். நான் எப்பொழுது வருவேன் என்று காத்துக் கொண்டிருப்பாள். சுவாமி, நான் உனக்காக ஓடோடி வந்தேனத்தான், உன் பாதத்தை தினந்தோறும் பணிந்தேனத்தான். ஓடோடி வந்தேனத்தான், உன் பாதத்தை
நன்றாக இருக்கிறது. ஆமா, பக்தர்கள் காட்சி அளித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னீங்களே, இதுதான் உங்க காட்சி முறை. இவளுக்கு தான் காட்டுங்களா? அச்சச்சோ, நான் மோசம் போயிட்டேன். புள்ளையை அடிக்காதீங்க. உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏடி அருகு கட்டவரே, கொஞ்சம் கூட அருகு கிடையாது. யாரு ஏடி என்னுடைய எப்படி அடியாமற? என்னுடைய அவளாச்சு நானாச்சு. இது வாய் ஏதாவது தெரிஞ்சீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆமா ஏடி வேற ஆம்பளை கிடைக்காத உங்களுக்கு? ஏடி அடுத்து ஆம்பளையா மேல ஆசை பண்ணுறீங்க? யாரு யாருக்கு இல்ல? யாரு கிடையாது. யாரு கிடையாது. உங்க அப்பாவை சிறை பிடிச்சிட்டான். இங்க 2 பேரும் நீங்கள் இருவருமே அக்கா தங்கை. ஒரு ஆடவரை மணக்க வேண்டும் என்று எண்ணிய மனிதர்கள் சண்டை வேண்டாம். நேற்றைய தினம் நாரதர் எடுத்து வந்தார். வந்துட்டு என்ன தெரிவித்தார் தெரியுமா? என் தாயாகப்பட்ட உயவன் அந்த மலையாள தேசத்திலே மலையாள தினாவிட மனிதராக இருந்தார். அப்பொழுது உதயநிலை அசையை ஆளக்கூடிய கண்கள் கால்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் என் தாயை சிறையளித்துள்ளார்கள். என் தாயை நான் மீட்க வேண்டும். இந்த உருவத்தோடு சென்றால் என் தாயை நீக்க முடியாது. இப்போது நான் ஒரு ஜோதியாக சொல்லி நீ ஒரு ஜோதியத்தாக என்னோடு வர வேண்டும். ஆமா Come on,
கால போட தனியா வணங்கி கும்பிடு சாமி. நமஸ்காரம். சாமி ஒரு 75 13 சாமி. சரி அது போனே அவனா சாமி. போனே சாமி அவன். சாமி யோகி வாங்க திரும்பி இங்க அங்க வர சாமி. அங்க இருந்து வருது. எதுக்கு வர முதல்ல வேலை கையில. எதுடா முதல்ல வேலை கையில. அவன் எப்படி என்ன நிக்கும் அடே அங்க சாமி. ஓ திருவண்ணாமலையா அங்க இருந்து வருது சாமி. அங்க இருந்து நேரா இங்க வந்துது சாமி. எங்க சொல்லி ஏய் சொல்லிடா செஞ்சி வாயில மாடிது யா வாயில மழைது அங்க வந்து தங்கி இருந்து அங்க எனக்கு ஒரு செடியா இருக்கு சாமி. சரி அங்க செடி மரத்துல வந்து ஓப்ப சாலை. ஏய் வேப்ப தோப்பு சாலை அங்க இருந்து தங்கி இருந்தது. சரி அங்க ஒரு போயிட்டு சரி அங்க ஒத்து போயிட்டு அங்க நேர கிளம்பி துணி வாங்க வந்து தெரியும் அங்க வந்து தங்கி இருந்து அங்க ஒன்று போயிட்டு குழப்பமில்லை நேர கிளம்பி விட்டுட்டாங்க. அது செடி வைக்கும்போது சரி கரும்புலி மரம் இருக்கும். கரும்புலி மரம் இருக்கும். ஏய் கூட தெளிவா சொல்றா கருப்புளி மதுராந்தகம் வாயில மாடிது யா வாயில மாடிது. அவன் எங்க ஊர்ல போயிட்டு சரி நேரா வந்து இருந்து செவல போட்டு இருக்கு. அங்கே பேசினாங்க இது ஒளிவுள்ளி திருடனா இருக்கா. ஆமா அங்கே நாடகம் செய்யறாங்க. அங்க மோடி வைக்கிறது பேசினாங்க சாமி. மோடி எடுத்துட்டு இப்ப நான் வந்து சாமி. ஓ அப்படியா ஆமா சாமி. அங்கே மாயல மற்றவர்களே குஞ்சு குஞ்சு பேசி சாமி. எல்லாம் தெரியுமா அதுல தெரியும் சாமி. வானத்தை விட வளர்ப்பு சாமி. மானல கையில தீர்ப்பு சாமி. எல்லாம் சொல்லியாக கேட்படுறான் சொன்ன மாதிரி சொல்ற சாமி. என்ன ஒண்ணு சாமி. வானத்தை விட வளர்ப்பு. இப்ப பாக்குது சாமி. இப்ப பாக்குது. ஒரு அண்ணா ஒரு அளவுக்கு இருக்காரு இது சொல்லி வானத்தை விட வளர்ப்பு. இப்போ வருது. என்ன நம்ப மாட்டேங்குது. என்ன நம்ப மாட்டேங்குது. இப்ப வானத்தை விட வளர்க்க சாமி. வானத்தை விட வலி. இப்போ வலிக்குது. சாமி அந்த வானத்தை எடுத்தாந்து என் கையில கொடுக்குது. இப்ப நான் வலிக்குது. அது எனக்கு தெரியாதா வானத்தை வில்லா நான் எடுத்தாந்து கொடுத்தா நீ மனதை கையில திருப்பி மண்ணில் கையில தீட்டு சார். ஏய் நம்புது. ஏய் புடி சார். இது மணி ஏமா சாமியா கவுல் வரும். ஒரு அண்ணாக்கு ஒரு கட்டுற அளவுக்கு திருச்சா இது தீரி. இது தீரி. சாமி இது தீரி முடியாது. இது சகல பாலம் தெரியுமா? குஜராத் அங்க போய் அந்த மண்ணில் ஏற்றது நான் தீர்ச்சிட்டு வருவேன். என்னைக்கு போயிருக்கா குஜராத் ఈ కరిమిడి மாதிரி ముషి ఉంది సామి. అది మై మీన్ ఉంది సామి. ఆ సామి చపాతి ముళ్ళు మీద తుని పోరు సామి. ஒரு முள்ளு முதுகுல போட்டாரு. சப்பாத்தி மூடுறா துணி சொல்ற சாமி. எப்படி சப்பாத்தி முள்ளு துணியை போட்டு அப்பால போய் படுத்துக்குவேன். அது யாருக்கு போய் முள்ளு முதுகுல போட்டாரு சார். அது எப்படி போகும் சாமி யார் சாமியை மூடி வைக்கிறது. நீ மனதை மூடி வைக்கிற இது மூடி வைக்கிறது. மட்டும் தான் அப்படியா ఈ పొట్టకి వర సామి. అవి వీడియో వలన మూవీలో ఉంది. அப்படியா అవి తయారైకి లేదు. అవి వంద లోకి పోయి అమ్మోడి లేదు. అవి ఎందుకు ಇದೆ సామి. யார் சாமி அது? மகாராஜா மகாராஜா இது சாமி. ஓ எங்க போயிது? தெரியல இப்படி போறாங்க அவன் எங்கேயோ போயிட்டு. மகாராஜா வா 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 என்னடா அதாவது ஓடி வைக்கிறது எடுப்போம் ஆமா ஓடி ஓட்டு வந்திருக்கான் நாம பாவச்செயல் செய்து கொண்டிருக்கோம். மோடி வைப்பது மோடி எடுப்பது. ஆமா ஆனா நாம வைக்கிற மோடி இது வரைக்கும் எவனுமே எடுத்தது கிடையாது. கிடையாது ம். இப்போ வந்திருக்கான் வந்துடுறா. ஜோதிகார் நம்ம பேரை கேட்டோம்னா வந்தியா நான் வைக்கிற மோடி எடுப்பனா எடுக்கிறானே அப்படியா சரி வழி விடு. இது அந்நியத்தையார். இதுதான் இது அந்நியத்தையார் சாமி. இது சின்னது இது சின்ன வேறு. பெரிய அளவு அவரு பெரிய வேறு. இது சின்ன வேறு பெரிய வேறு. கையில கைகாடி போட்டு மாதிரி அப்படியே
என்ன சாமி இவன் மோடி வைக்கிற போது விலகி நிற்குது கதையோட அவிஞ்சிருமோ சாமி ஜோதிக்குவா சாமி ஆமா சாமி நீ வைக்கிற மோடி எடுத்துட்டா அது என்ன பலன் சாமி நான் வைக்கிற மோடியா பந்தி இருக்கணும் சாமி பந்தியா பந்திட்டு சொல்லுங்க சாமி நான் வைக்கிற மோடியா ஆமா சாமி நீ எடுத்துட்டா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் சாமி அதே மாதிரி நான் வைக்கிற மோடியா நீ எடுக்கிறனாக்கா சாமி மோடி வைக்கிறீங்க எலும்பு கூட மலைமலையா கொடி கொடியா இருக்குது என்ன சாமி அது எல்லாம் வந்து யாருமே எடுத்தது கிடையாது. அதே மலை போதும் குஞ்சு விட்டது எலும்பு கூட ஆயிடுச்சு இந்த மோடியை நான் எடுக்கணும் அப்படியே இந்த மோடி எடுக்கலன்னா உங்களுக்கு நான் அடிமையா இருக்கணும் நான் மோடி எடுத்துட்டேன்னா நீ என்ன சொல்றியோ அதை செய். சாமி நான் மோடி எடுத்தேன் சாமி நான் மோடி எடுத்துட்டா எங்களுக்கு நீ அடிமையா எப்படி இருக்கணும் சாமி எனக்கு ஒரு 25 பன்னிக்குது சாமி அந்த பன்னி உண்மையா இல்ல சாமி அந்த பன்னியே நீ மேய்ச்சின்னு வரணும் அந்த பன்னி போடுற சாணியும் ஒன்னும் வாரி போய் அப்படின்னா மோடி எடுக்குது சாமி பள்ளி பஸ் ஏறா ஏறுவோம். பசியத்தான் பீத்துண்ண போகும் அதே மாதிரி அவனும் போகும். எடுக்கலாம் சாமி சரி உன் பள்ளியத்தை நான் ஓட்டுறோம் ஆனா இது வரைக்கும் எவனும் எடுத்ததே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்ப்போம் சாமி ஆமா இது சாமி கொஞ்சம் விட்டுதான் பாருங்க சாமி அண்ணா உன் நிலத்துல இருக்கிற கனிமணி அதுல 1000 செப்பூசி நான் வச்சுக்கிறேன் அந்த 1000 செப்பூசியும் உலகக்குள்ள சென்றா என்ன ஆகும் இறந்துருவான் அதனால அந்த கனிமொழிய நீ 1000 செப்பூசி நாட்டி வைக்கிற முத வைக்கிற முதல்ல முடிச்சிட்டு வரல. முடிச்சிட்டு வரலையா? வையேப்பா. முதல்ல லைட் ஏத்து. தம்பி ஆமா. சின்னதா வச்சா சீக்கிரம் எடுத்துருவான் பெருசா வச்சா நுழைய கூடாது அது 1000 செப்பூசி நாட்டிய அதுவும் விஷப்பூசி 1000 ஊசி இதுல வச்சிருக்கிறேன் ரத்தம் கக்கி அப்படியே அங்கே வந்துருவாங்க அம்மால ஓம் நீல் ஜெய் தம்பி வைக்கிதா பத்திரகாளி தாயி அம்மா ஜாக்கிரதையா நில்லு நீதான் மேல நிக்கிற தம்பி இப்ப படிக்கிற சீரியஸ் சொல்லு. எல்லாம் வச்ச உயிர்ப்பு வச்சியா? உயிர்ப்பா எதை தொட்டாலும் உயிர்ப்பு ஒண்ணு இருந்தாதான் மோடிக்கு வேலை. மோடி காசு வைக்கிறாங்க அந்த மோடி இல்ல, அந்த மோடி எடுக்க முடியாது. கேரிக்கா வை வை. காசு எவ்வளவு வைக்கிறான் காலையில் தரணும் இது 1000 செப்பூசி போட்டது இது கனிமொழி அதை எப்படி இருக்கணும் அதை எப்படி எடுக்க வேண்டும் கைகளால் எடுக்க கூடாது கரலால் எடுக்க கூடாது கையால வச்சுக்கிறேன் நாங்கள் கையால் வைத்த மொழியை நீ வாயால் எடுக்க வேண்டும் வாயால் கவர்ந்திருக்கு கண்ணன் காக்கோடகன் அங்காளி ஓங்காளி என்னுடைய தாயை வசப்படுத்தி சரத்தாயை வைத்துக் கொண்டு இந்த கனிமொழியை
என் மாயால் கவர்ந்திருக்கேனும் அதை 1000 செப்பூசியில் ஊன்றப்பட்டது. நான் மாயால் கவர்ந்தெடுத்த அந்த ஊசியாக்கப்பட்டதின் குடவழியாக சென்று கைக்கு உயரமாக்கப்பட்டது பெருக்கெடுத்து வெளியே வரும். இந்த ஜோதிக்கு இறந்து விடுவான் உனக்கு எண்ணம். உயிர்ப்பு கேட்டியா? இந்த 10 ரூபாவா? 10 ரூபா வச்சாங்க. நான் எப்படிப்பட்டவன் தெரியாமல் அகழ்ந்து பிடித்த ஆடுகிறான். ஏய் கண்ணா கணக்கோடா சாரவ கையை உதித்தவனா யார சொல்றாலும் ஆளுவ கடலில் பேர் வைத்தவனா கண்ணன் கடம்பன் கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவனாக கார்த்திகேயன் சோழரை கடலெடுக்கப்பட்ட சுப்பிரமணியன் சுப்பிரமணிய வைத்தியம் கிடையாது சுப்பிரமணிய தெய்வம் கிடையாது என்று உழைப்பார்கள். நெற்றி கண்ணை அவதரித்தார். தம்பி கார்த்திகை இந்த மோயை வாயிலால் கவர்ந்திருக்கிறது. ஆகட்டு பார்க்கிறேன். ஓ கணேசா எக்காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முதியோர் அப்படி விஜயேஸ்வரராக தோற்றம் செய்ய வேண்டும். அந்த விநாயகர் தோற்றம் செய்தால் அந்த செய்யக்கூடிய காரியங்கள் விக்னமில்லாத முடியும். ஓ விக்னேஸ்வரா, ஓ விக்னேஸ்வரா, விநாயகனே வினை தீபவனே தாயை மீட்கிறதற்காக இந்த உருவத்தை மாற்றி வந்திருக்கின்றேன். உன்னுடைய அருள் என்றென்றும் எனக்கு ஆபத்து இல்லாமல் காத்துள்ள வேண்டும். தாயை நான் மீட்க வேண்டும் சிறை வைத்திருக்கிறார்கள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. எங்கும் மகராசி எல்லாரும் கையாசி அருள்மதி தலைவைப்போம் கல்மாரி குருமாரி. Thank you.
எங்க ஏய், இங்கதான்டா. இல்லையா இங்க வச்சா. ஆமா எடுத்துட்டேன். எடுத்துட்டானா ஆ. இந்த சாமியார் பண்ணுவாயா சரி என்ன கும்பிடுறியா? சரியா மனசுல முதல் வந்துட்டா சரி, சரி. சரி எடுத்து இப்ப என்ன ஒரு மோடி தானே ஆமா. ஒண்ணு இருக்குதா? மோடி ஆ? இன்னும் எத்தனை கோடி மோடி வச்சிருக்காங்க என்னடா? ஆ? உயிரிழந்தான் பாருங்க முதல்ல சாமியாரா அண்ணா நீ தாயை வேண்டி வைக்கவில்லை ஆமா அதனால தான் எடுத்துட்டான் நான் வைக்கிறேன் பாரு தம்பி சரியா சொன்னான் பாரு. யாருக்கெல்லாம் வேண்டும் ஆ. பார்க்கத்தானே போறோம் அழகுதான். ரெண்டு பேரும் வீட்டுக்காரல போட மாட்டீங்க நீ போய் பார்த்துருப்ப ஆயிரம் எடுத்துக்கிறாங்க என்னது? பாக்கெட்ல. வா அண்ணா என்ன தம்பி அவகிட்ட போகல நான் போறேன் எடுத்து வை என்னது இருக்கு? கருமோடி என்னது? முட்டை முட்டை முட்டையை வைக்கிற பொண்ணா யாரு? ஏடா இந்த முட்டைய வைக்க போற சரியான பொண்ணு யாரு நீ கேக்குறியா நீயா கேக்குற டேய் அங்கே இருந்து பேச்சு ஆமா பொட்டி பத்தி நீயா கேக்குற சரி, பாக்கெட் வச்சு வா. இது என்ன தெரியுமா கருமொழி கருமூடி. உள்ள வந்து வெள்ளை கரு மஞ்சள் வெள்ளை கரு, மஞ்சள் கரு. இந்த கரு இருக்குது இதை எடுத்தானா இது உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கா, அவன் குடும்பமே கலந்து போகும். கூட முட்டை. ஏய், உடைச்சி ரெண்டும் ஒண்ணா கலந்துட்டா அது கூட முட்டை. அவன் குடும்பமே கலந்து போயிடும். அப்படியாப்பட்ட கருமொழிய இப்ப நாங்க வைக்க போறோம். சரி, வை. அதனால தாயே, பத்திரகாளி தாயே, உன்னை எடுத்து இந்த கருமொழியை வைக்கின்ற இவன் எடுக்கவே கூடாது. கருமொழியை காலம் நடத்தாத கருமொழி பத்தி அவர்கிட்ட பேச அவருக்கு கரும்பு முதல்ல தன் நாட்டுக்கு கொண்டு வந்தவரு தாயே தாயே புரிவாய் இந்த தலையனை ஜக்கம்மா கருமொழி அதில் உள்ளது 2 கருவுகள், ஒன்று மஞ்சள், ஒன்று வெண்மை. இந்த கருமொழி ஒரு குழந்தையான உற்பமாகிறது. எப்படி உற்பமாகிறது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம். அந்த திருமண குலத்திலே இருவருக்கும் இள வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். இருவரும் இன்பத்திலே ஈடுபட்டவர்கள் அது ஒளியின் சம்பந்தமாக எளிதாக சென்று 3 மாதம் ஒரு உருண்ட வடிவம், 6வது மாதம் ஒரு கொழுக்கட்ட வடிவம், 9வது மாதம் ஒரு லிங்க வடிவம். அந்த லிங்கத்தின் மீது ஒரு 5 வைத்த சர்வாக பெற்றது அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அதுபோல இருக்கும். அந்த லிங்கத்தின் மீது மாதங்களாக நாட்களாக
குறைப்படை அப்பொழுது வால் உண்டு. ஆனா நாளாக அந்த வால் குறைப்பட்டது. குழந்தையாக இருந்தது குழந்தாக மாறியது. இது கருவாடி. இந்த கருவாடியை நான் மாயால் கலந்திருக்க வேண்டும். மாயால் கலந்திருந்தால் நான் இறங்குகிறேன் என்று எண்ணம் கொண்டவர்கள் கண்டன் காப்புடன் செய்த அக்கிரமம் அநியாயம் ஆர்வம் பிடித்தவர்கள் ஒரு தலைவராக வரக்கூடிய ஏற்கனவே அவனுக்கு பெயர் சூழன் பிறப்பு பெயர். ஆனால் என் தந்தை வரக்கூடிய உலகையில் பெரிய தவம் செய்தான் காட்சி கொடுக்கவில்லை. தாயை நினைத்தான் அந்த மார்க்கமாக நின்று தசையாக செய்தார். அப்போது அவர் காட்சி கொடுக்கவில்லை. காட்சி கொடுக்காத ஈசன் காசு கொடுக்க போறலாம். இதற்கு மேற்பட்டு என் மோன பகுந்துருவம் போடுது நிற்கல. நீ பூர்வஞ்ச மோன அதுக்கு தான் வந்துருக்க. அவர் என்ன உங்க மாமன் சொல்றாரு? என்ன குடிச்சுட்ட கூத்தா இருக்கு? காலையில என்ன சொல்றாங்க? அந்த காட்சி கொடுக்கவில்லை ஈசன் என்ற அந்த ஏகசாலையை இழந்தான். ஆனா ஏகசாலையாக இருந்தது அழகுசாலையாக மாறிவிட்டது. அண்ணன் எவருக்காரை மீண்டும் நேரத்தை தொடர வேண்டும் என்று அவன் தொடர்ச்சி செய்தார். அவன் அண்ணன் செய்யும் ஏகத்தை செய்தான். ஏகம் அண்ணனை போல அங்கே இருக்க வேண்டிய ஏகத்தை வெளியே செய்தார். அந்த நேராக வந்து காட்சி கொடுத்தார் பழனீஸ்வரன். ஏன் ஏக செய்கிறார்? உனக்கு என்ன வேண்டும் கேள்வி தருகிறேன் என்றார். ஆனால் இப்போது அண்ணன் இப்போ இறப்பான் இன்னை எப்பொழுது கிடைக்கும் எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் கேட்டது உடன்பிறப்பால் போனவை போகும் தான் ஆகவே நாம் தசையாகும் அப்படின்றதுக்காக ஈசா எனக்கு என்ன வேண்டும் இருந்தாலே என் அண்ணன் சூரன் அவர்தான் தேவை என்றான். மகிழ்ச்சி அடைந்தார் என் தந்தை. அந்த சாமனை ஒன்றாக கூட்டி ஒரு பதவியாக செய்து சிறு எண்ணெய் செய்தார். அதை உயிர் பெற்று வந்தவன். ஆனால் ஏற்கனவே அவனுக்கு சூழல் என்று பெயர். ஆனால் என்னால் நீ படைக்கப்பட்டவன் உயிர் பெற்றவன். உனக்கு ஒரு புறமையை சொல்கிறேன். சூழல் அப்படின்னு அனுமதித்து வைத்தார். எவ்வளவு வர வேண்டும்? ஆனால் இந்த காலத்தில் மோகம் அடியுள்ளது. நான் ஏற்காமல் இருக்கிறேன் என்று வரத்தை பேசினான். அது மட்டும் கேட்டான். 5 வருடத்தில் ஆண்டா எனக்கு காட்சி கொடுக்க வந்திருக்கிறாய். அது மட்டும் கிடையாது. ஒரு தரப்படைத்த மாநிலங்கள் அவராலும் 5 வருடத்தை ஈசா உன்னாலும் எனக்கு இறப்பில் வைக்கக்கூடாது என்று வரத்தை கேட்டான். வரத்தை கொடுத்தார். வரத்தை வாங்கியவன் அக்கிரமம் செய்தான். ஆனால் அடிக்கிறது என்று என் அவருடைய நெற்றி கல்லை அவதரித்தவன் 6 வழிகளாக பொய்க்க செய்து சரகா புரிந்தவன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன். இந்த கார்த்திகை நோயின் சம்பந்தமாக பிறந்தவர்கள் எனக்கு இறப்பென்பது இருக்கக்கூடாது என்றான். நான் நோயின் சம்பந்தமாக பிறந்தவர்கள் நெற்றி கல்லை அவதரித்தவன். அதனால்தான் சோழனை கொண்டேன், தங்குமாக கொண்டேன். ஆனா அவனுக்கு தங்கையாக இருக்கக்கூடிய அனுமதிக்கு பிறந்தவர்கள் இந்த கண்ணன் காட்டுவர்கள். தாய்மாமனை பற்றிவிட்டாலே முருகன் அவரை வரமாட்டேன் என்று பலிக்கு போய் வாங்க வேண்டும் என்று ஆரம்பம் என்று ஆகின்றார். இது கருவாடி எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் இந்த கண்ணன் கண்டிப்பாக இருக்கிறேன். தந்தையே ஈசா உன்னுடைய அருள் என்றென்றைக்கு பெறுகிறோம். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். கருணையே
நம்ம எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். உடனே இருக்கக்கூடிய குறைகள் விலக வேண்டும் என்று திருவண்ணாமலை அறிந்த பாரத்தில் வைத்தால் நம்ம செய்த பாவங்கள் விலகிறது. அது காலம் நோக்கி காஞ்சி மாநகரம், ஆனால் இலக்க முத்தி காட்சி மாநகரம், காட்சி விஸ்வநாதன் விஸ்வநாட்சி அம்மன். ஆனால் பேர்கள் நாடாது, காக்கை கட்டாது, மாடுகள் முட்டாது, பொருள் மணக்காது. ஆனால் இரண்ட பேர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவன் காட்சி விஸ்வநாதன். அங்கே சென்று இறந்துவிட்டால் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யம் இறந்தோடு இடம் கிடைக்கின்றோம். அதுபோல முக்கிய